இதே ஒரு சிங்களவன் இடத்துக்குள்ள போயிட்டு நீங்கள் இப்படி செய்வீங்களா? அடிச்சு தூக்கி வெளியில் வாசலுக்கு அங்கே எறிஞ்சிருப்பா 4 நாளைக்கு கார்ட்போர்ட் மட்டையை வச்சு ஆர்ப்பாட்டம் வந்து செய்திருப்பீங்கள். அதோட காணாம போயிருக்கு. சான்று வந்து தமிழகத்தில் ஒரு எங்களோட பாரம்பரியத்தை கலை பண்பாடுகளை பறைசாற்ற வகையில் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் வாசலில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வரைபடம் தான் அங்கே போடப்பட்டிருக்குது. ஆனால் அதை மறைமுக வழியாக உத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஈழ வரைபடம். அது பாஸ்கரன் படித்தானா படிக்கலையே அங்கே ஒரு மொக்கு இதைத்தான் அதை போய் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி ஒரு பிரயோசனம் இல்லை. அதை ஓட்டு போட்ட 17,000 ஜனத்துக்கு வலுக்கும். தமிழர்கள் உண்மைக்குமே தமிழீழம் கேட்குறீங்க. உங்களோட கையில் தமிழீழம் தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லுவாங்க. ஆளால் அடிபட்டு முள்ளிவாய்க்காலை என்பட பல மடங்குல ஒரு பாரதூரமான ஒரு சம்பவத்தை நீங்கள் நடத்துவீங்க. ஏண்டா தமிழன் அப்படியடா ஒருத்தர் ஒற்றுமை வீடியோ எடுக்காம போனா காசு கொடுக்குறியா? உண்ட பெருமை உண்ட பேர் கொடி கட்டி பறக்கணும்டாக்காண்டி இங்க கிடக்குற காசு அது இங்க உனக்கு சும்மா காசு இருக்கல அரசாங்கம் கொடுக்குற காசு அங்கே அனுப்பி வைக்கிறேன். ரீச்சார்டு சொல்லி ரீச்சார்ட பிரச்சனையெல்லாம் ஓஞ்சி போயிடுச்சு. அது அரசா தனியாராண்டாலாம் அடுத்த பக்கம். இப்ப எல்லாரும் பாஸ்கரனுக்கு பின்னால தெரியுறீங்க. அடையப்ப அந்த தனிப்பட்ட வாழ்க்கை அடுத்த பக்கம். ரீச்சார்டு வந்து உண்மைக்குமே இது ஒரு அரசியல் சூழ்ச்சி. சரியா? தமிழ் அரசியல்வாதிகள் சிங்கள வர்ற வைரீகளால செய்கிற வேலை தான் இதை ரீச்சா. உண்மைக்குமே தெரியும் போல இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிங்கள தேசமாக மாற்றுவதற்காக தமிழர்கள் அடையாளங்கள் அளிக்கப்பட்டு வரலாறுகள் மறைக்கப்பட்டு முற்றுமுழுதாக மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி இந்த ரீச்சார்ட் வந்து தமிழகத்தில் ஒரு எங்களோட பாரம்பரியத்தை கலை பண்பாடுகளை பறைசாற்ற வகையில் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் வாசலில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வரைபடம் தான் அங்கே போடப்பட்டிருக்குது. ஆனால் அதை மறைமுக வழியாக உத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஈழ வரைபடம். இப்படி நிறைய விஷயங்கள் சிங்கள அரசுக்கோ சிங்களவாதிகளுக்கோ தெரியாம நிறைய தமிழர்கள் வரலாறுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கு இந்த ரீச்சார்ட்ன ஒரு கட்டமைப்புக்கு கீழே. இது தனியாரையா பாஸ்கரனான அடுத்தப்பட்ட விஷயமாடா. தமிழர்கள் உண்மைக்குமே தமிழீழம் கேட்குறீங்க. உங்களோட கையில் தமிழீழம் தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. அப்போ யார் அதை தலைமை தாவீங்க? யாரை பொறுப்படுத்தி நடத்துவீங்க? எடுக்கவே மாட்டீங்கடா. ஆளால் அடிபட்டு முள்ளிவாய்க்காலை என்பட பல மடங்குல ஒரு பாரதூரமான ஒரு சம்பவத்தை நீங்கள் நடத்துவீங்க. ஏண்டா தமிழன் அப்படியடா நீங்கள் ஒருத்தரும் ஒற்றுமை இல்லை. நீங்கள் ₹1 காசு கொடுத்து உதவாட்டி இன்றைக்கு எவன்டா நீங்கள் சேவை நோக்கில் செயற்படுறீங்கன்னு சொல்லுங்க. அப்போ நான் இப்போ ரீச்சாக்கும் அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக கதைக்க வரல. எல்லா 2 பக்கமும் பிள்ளை இருக்குது தான். எவன் இன்றைக்கு சேவை நோக்கில் செயற்படுறீங்க சொல்லுவோம். மக்களுக்காக போராடிய மாவீரர்களும் போராளிகளும் அதை விட தேசிய தலைவரும் அவர்கள் தான் எந்தவித லாபம் எதிர்பார்க்காம உங்களுக்காக பாடுபட்ட தெய்வங்க. அதை தாண்டி இங்கே ஒருத்தரும் ₹1 காசு இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படவே இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு சதம் இல்லாமல் செயற்படுறீங்கன்னு சொல்லுங்க. அப்போ இந்த புலம்பெயர் தேசத்துலேருந்து 1008 பதிவுகளை போடுறீங்க. நாட்டிலேருந்து 1008 கதை சொல்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ சேவை செய்கிறீங்க? நீங்கள் கொடுக்குற காசு இல்லை கேட்டா சொல்லிங்க. நாங்கள் உதவுறோம் காசு கொடுக்குறோம். வீடியோ எடுக்காம போனால் காசு கொடுக்குறியா? உண்ட பெருமை உண்ட பேர் கொடி கட்டி பறக்கணும்டாக்காண்டி இங்கே கிடக்குற காசு அது இங்கே உனக்கு சும்மா காசு இருக்கல அரசாங்கம் கொடுக்குற காசு அங்கே அனுப்பி வைக்கிறேன். கஷ்டப்பட்டு உழைச்ச காசு நீ ஒரு வாரம் கொடுக்க மாட்டேன். உதவி சரியான்னு கேட்டால் அதை தான் செய்கிறேன். ஆக்களுக்கு கொடுக்குறேன். அதை 4 வீடியோ எடுத்து நான் போய் சோசியல் மீடியாவுக்கு போடுறேன். அவ்வளோதான். அடுத்தவன் செய்கிறது வந்து பழமொழி இருக்கணும். நாய்க்கு என்ன நாய் வைக்கல் பொருளையும் படுக்காது எனக்கு வருது இல்லை வாய்க்குள்ள. இதே ஒரு சிங்களவன் இடத்துக்குள்ள போயிட்டு நீங்கள் இப்படி செய்வீங்களா? அடிச்சு தூக்கி வெளியில் வாசலுக்கு அங்கே எறிஞ்சிருப்பா 4 நாளைக்கு கார்ட்போர்ட் மட்டையை வச்சு ஆர்ப்பாட்டம் வந்து செய்திருப்பீங்கள். அதோட காணாம போயிருக்கு. தமிழர்ன்றதால தான் நீங்கள் இந்த பீத்திரவையில் பார்க்குறேன். நீங்கள் உங்களெல்லாம் மனுஷன் திருத்தே இல்லைம்மா. அடையப்பா அவன் ஏதோ ஒரு சூழ்ச்சியில் அது நடக்குதுறாப்பா. அது பாஸ்கரன் படித்தானா படிக்கலையே அங்கே ஒரு மொக்கு இதைத்தான் அதை போய் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி ஒரு பிரயோசனம் இல்லை. அதை ஓட்டு போட்ட 17,000 ஜனத்துக்கு வலுக்கும். அது யார் எடுத்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒழுங்காக மரியாதை கொடுக்க தெரியாது. ஒரு மூத்த அம்மா மேலே மதிக்க தெரியாது. மூத்த அண்ணன் மேலே கதை ஒழுங்காக கதைக்க தெரியாது. அதுக்கு என்னென்னு கதைக்கணும் தெரியாது. அது நினைச்சு கொண்டு சொன்னால் தமிழ் தேசத்தில் இருக்கிறவனெல்லாம் தன்னை விட இப்போ முட்டாளன்னு நினைச்சு கொண்டு தான் மட்டும் தான் நாங்கள் படிச்சு வந்தான்னு சொல்லி அது அப்பால் பட்டு இருக்கட்டுக்கு. நீங்கள் முதல்ல தமிழரை ஒற்றுமை அணிக்கணும். ஒரு தமிழில் தாயமன்ற நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு தமிழரை பறைசாற்றும் வகையில் இப்படி சர்வதேசத்துக்கு எல்லா இடம் தெரியும். இந்த ரீச்சான்னு சொன்னால் என்னென்னு சொல்லி ரீச்சாக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் எல்லாமே தமிழர் சார்ந்து அந்த பெரிய பரப்புக்குள்ளே விவசாயம் அது இது கண்டது கிடையாது. கலை பண்பாடு அதோடு சேர்த்து இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது எத்தனை குடும்பம் இதால் வாழுதுன்னு நல்ல விஷயம் மட்டும் தான் அதுகளை நெருங்குதுகள். நீங்கள் 1-2 பேர் எரிச்சலுக்காண்டி அரசியல்வாதிகளோட சேர்ந்து கொண்டு அதை இல்லாமல் செய்யணும்னு சொன்னால் எதடா விட போறீங்க தமிழருக்குன்னு சொல்லி பிறகு அதுக்குள்ள கேட்கறது இலங்கையில் நீதி வேணும் நியாயம் வேணும்னு சொல்லி உங்களெல்லாம் என்ன சொல்கிறேன்னே தெரியாது கிடக்குறா. வடைய ஒன்றா நில்லும் கூட தமிழருக்கு கிடைக்கிற விஷயங்களை அதை 4 மடங்காக்கி 40 மடங்காக்கி 4 இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அதை உறுதிப்படுத்தி தமிழனா ஒற்றுமையானுண்டு உலகறிய செய்யுங்க.